வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கலைமான் கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். சமக்ர சிக்ஷா அபியான், இது நேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எஸ்எஸ்ஏ அது எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி ஆர்எம்எஸ்ஏ பார்த்திங்கன்னா செகண்டரி எஜுகேஷன். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக ஒரே குடையின் கீழே, அதாவது ஒரே ஆப்ரேஷன் கீழே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து, அதாவது அங்கன்வாடியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணாங்கன்னா நடத்துனாங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக அங்கன்வாடியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லா பப்ளிக் ஸ்கூலுடைய எல்லா இதையும் என்ன பண்ணாங்க, இது கீழே கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2018. இது ரொம்ப முக்கியமானது. சமக்ர சிக்ஷா அபியான் என்னுடைய அப்ரிவியேஷனை பார்த்துங்க. இது லான்ச் பண்ண இயர் என்னென்னு கேட்டாங்கன்னா 2018 ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து 12th வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் இது. அடுத்து இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 ஸ்கீம், அது பார்த்திங்கன்னா ஷக்ஷார் பாரத், அதே மாதிரி சர்வ சிக்ஷா அபியான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் டீச்சர் எஜுகேஷன், இதை ஷார்ட்டாக டின்னு சொல்லுவாங்க. அது இந்த அப்ரிவேஷனே பார்த்து வச்சுங்க, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் டீச்சர் எஜுகேஷன். இந்த 4 ப்ரோக்ராமையும் டிஸ்இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதை நீக்கிட்டு புதுசாக இதெல்லாம் சேர்த்து ஒரே மிஷனாக ஆரம்பித்தாங்க. சில சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஷர் பாரத் இருக்காது, மற்ற 3 இருக்கும். அதை நீங்கள் ஆப்ஷனில் என்னென்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ சக்ஷர் பாரத் அப்படின்னா ஓரளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன். சக்ஷர் பாரத் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கால் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் நான் லிட்ரேட் ஏஜ், அதாவது 15லேருந்து 35 வயதுக்கு உட்பட்ட அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க லிட்ரஸியை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சக்ஷர் பாரத் அந்த ஒரு இயக்கம். இது 2009 கொண்டு வரப்பட்டது. இது தெரிஞ்சு சரிங்களா? சக்ஷர் பாரத் என்ன, ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த சக்ஷர் பாரத்துடைய ஒரு முன்னோடியான திட்டம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் 1988. அது முன்னாடி, அதாவது சக்ஷர் பாரத்துக்கு முன்னாடி அமலில் ஃபோர்ஸில் இருந்தது பார்த்திங்கன்னா NLM, நேஷ்னல் லிட்ரரி மிஷன் 1988. இதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மிஷனுடைய மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்னா சப் ப்ரோக்ராம்னா நிபுன் பாரத் மிஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா 2021 கொண்டு வராங்க. நிபுன் பாரத் மிஷன் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, அதாவது அது ஒரு பார்ட், அதாவது சமக்ர சிக்ஷானுடைய ஒரு பகுதி. இது எதுக்குன்னா முக்கியமாக லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்லை, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் கிரேடு 3 முடிச்சிருக்கணும். எந்த டைம் ஃப்ரேமை செட் பண்ணுறாங்கன்னா 2026-27 அந்த கிரேட் 3 படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அந்த லிட்ரரி நியூமரசி அந்த ஸ்கில்லில் டெவலப் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதாவது நேஷ்னல் தழுவிய அந்த இயக்கமாக நிபுன் பாரத் மிஷன் 2021. இது சமக்ர சிக்ஷானுடைய ஒரு பகுதி தான் அது, சரிங்களா? அது முக்கியமானது இந்த இதில். அதே மாதிரி இந்த நிபுன் பாரத் மிஷனுடைய அதை சர்வே பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க 2022. ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி, FLS அப்படின்னு சொல்கிறாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் இந்த ரெண்டுமே, அதாவது நிபுன் பாரத் மிஷன் கண்டக்ட் பண்ணப்படுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அல்லது அதை சர்வே பண்ணுறதுக்காக, அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா FLS, ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி 2022. அடுத்து நம்ம அந்த ஃபண்டு ஷேரிங் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், அதை பற்றி பார்த்துக்கிட்டோம் ரெகுலராக. அதாவது போன வீடியோலாம் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பார்த்திங்கன்னா 60%, ஸ்டேட் 40%. ஒரு நார்மல் ஸ்டேட், தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த மாதிரி ஸ்டேட்டில். நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஒரு 90%, 10% பார்த்திங்கன்னா பை த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி அது பார்த்திங்கன்னா நேரடி மத்திய அரசால் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க நேரடியாகவே 100% என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்து இந்த ஸ்கீமுடைய முக்கியமான விஷன் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ்னஸ், ஈக்குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது ப்ரீ ஸ்கூல்லேருந்து சீனியர் செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும். அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க.
இது ரொம்ப முக்கியம். இது எதில் சொல்கிறாங்கன்னா இந்த சமக்கர சிக்ஷாவில் சொல்கிறாங்க. அதாவது 2030க்குள்ளே எல்லாரையும் உள்ளடக்கிய ஆரம்ப கல்வி, அதாவது ஆரம்பத்தில் அங்கன்வாடியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே மாதிரி கல்வியை கொடுக்கணும். எதன் அடிப்படையில்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிற ஒரு லைனை வச்சு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது SDG நான் வச்சுங்க. அடுத்து இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. பை 2030 என்ன பண்ணால் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, இது எல்லா எஸ்எஸ்எல்லையும் சொல்கிறது தான், எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வரும். ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன், ஈக்குவல் ஆக்சஸ் டு ஆல் லெவல் ஆஃப் அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லா லெவல் எஜுகேஷனையும் கொடுக்க செய்கிறது. அது வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் வல்னரபிள், அதாவது தொழில் சார்ந்த கல்வியை கொடுக்கறது. டிசபிலிட்டிஸ் உள்ளவங்கள சேர்த்து இந்த ப்ரோக்ராமில் சேர்த்துக்கிறது. அதே மாதிரி இண்டிஜினியஸ், அதாவது பழங்குடி மக்களை சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்த்து அதாவது 2030க்குள்ளே இந்த மிஷனை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இதில் காணப்படுற மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங் அவுட்கம்மை என்ஹான்ஸ் பண்ணுறது, நல்லா அவங்கள என்ன பண்ணுறது, லேர்ன் பண்ண வைக்கிறது. அதாவது அதே மாதிரி சோஷியல் ஜெண்டர் கேப்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன், அதை தவிர்க்கிறது, குறைக்கிறது. இன்சூரிங் ஈக்குவிட்டி, அது இன்க்ளூடன்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப், ஏற்கனவே பார்த்தது தான், எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணுறது, எல்லா லெவல் ஸ்கூல்லையும். நான் பின்னாடி நிறைய பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? பின்னாடி நிறைய பாயிண்ட் இருக்குது. எல்லோரும் சேர்த்து என்ன பண்ணுறது, நடத்துறது. அடுத்து என்ஷூரிங் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஸ்கூலிங் ப்ரொவிஷன், அதாவது எல்லா ஸ்கூல் ப்ரொவிஷன்லையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி குறைந்தபட்சம் அவங்கள பார்த்திங்கன்னா கற்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, கொடுக்கறது. அதே மாதிரி வொகேஷனல் கோர்ஸ், அதாவது தொழில் சார்ந்த கல்வியையும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய கல்வியையும் 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறது. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டை RTE 2009 ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வற்புறுத்துறது, அதாவது சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வெளியிட்டாங்க. அதை ஸ்டேட் அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்புகள் எடுக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டையும் அலைன் பண்ணி தான் இந்த சமக்கர சிக்ஷா அபியான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானது. SCRT, அதே மாதிரி டயட், அவங்க தான் இந்த ப்ரோக்ராமில் முக்கியமான நோடல் ஏஜென்சி சொல்கிறாங்க. அதை அப்கிரேடேஷன் பண்ணுறது மூலமாக அந்த SCRT, அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அப்கிரேடேஷன் பண்ணி அதில் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ண மூலமாக இந்த மிஷனை என்ன பண்ணலாம், வேகமாக முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ஆக்சஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி, ப்ரொமோட்டிங் வொகேஷனல் எஜுகேஷன், ஸ்ட்ரென்தனிங் டீச்சர்ஸ். டயட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் டீச்சரை எண்ணிக்கை அதிகப்படுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, டீச் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இதில் நம்ம ஏற்கனவே ஸ்டேட் லெவலில் சிஸ்ன்னு அப்படி படிச்சிருக்கோம் RMSAல. என்னென்னா ஸ்டேட் இம்ப்ளிமெண்டேஷன் சொசைட்டி, சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், ஸ்டேட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிலையும். ஆனால் நேஷனல் லெவலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அது மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா தலைமை தாங்குவார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸி அவங்க தலைமை இது பண்ணி என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து இதில் முக்கியமானதாக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி முதல் கொண்டு மேல்நிலைப்பள்ளி வரைக்கும் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து என்ன பண்ணுறது, நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு முதல் திட்டம் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஏற்கனவே பார்த்ததெல்லாம் SSA தனி, RMSA தனி. ஆனால் இந்த ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் அங்கன்வாடியிலேருந்து ஹைஸ்கூல் வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமை ஒரே இதில் கொண்டு வர்றது இந்த சமக்கர சிக்ஷா அபியான் தான். அடுத்து சிங்கிள் யூனிஃபைடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். அது அங்கெல்லாம் தனித்தனியாக எலிமெண்ட்ரி, செகண்டரி அது மாதிரி பிரிக்காமல் ஒரே குடைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அதேமாதிரி ஸ்டேட்டுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறது, அவங்க தேவையான ப்ரோக்ராமை அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் எஜுகேஷனல் குவாலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பை ஃபோக்கஸிங் ஆன் 2 T's சொல்கிறாங்க. 2 T's அப்படின்னா டீச்சர் அண்ட் டெக்னாலஜி. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில்
டீச்சரும் டெக்னாலஜியும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுற நடத்துகிறாங்க, தான் 2Ts சொல்கிறாங்க. அடுத்து அதேமாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் டீச்சர்ஸ், எஸ்சிஆர்ட்லேயும் டயட்னிங் டீச்சர் எண்ணிக்கை அதிகம் பண்ணி அவங்களுக்கு என்ன இது கொடுக்குறது, அதாவது என்ன கொடுக்குறது, அப்போ பயிற்சி கொடுக்குறது. அதேமாதிரி எஸ்சிஆர்டி தான் நோடல் ஆஃபீஸர் ஃபார் ட்ரைனிங் டீச்சர் நேஷ்னல் லெவலில். இது ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா எஸ்சிஆர்டியும் டயட்டும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு, அதாவது எஸ்சிஆர்டி என்ன பண்ணுவாங்கன்னா டயட்டை சப்போர்ட் பண்ணி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா, அங்கேயே சப்போர்ட் கொடுப்பாங்க தேவையானதை. டயட்டு லோக்கல் லெவலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் டைரக்ட் கண்ட்ரோல் எஸ்சிஆர்டியில் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஃபார் ராஷ்ட்ரிய அவிஷ்கார் அபியான், இந்த ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் லேர்னிங், மாணவர்களுக்கு காணப்படுகிற மேக்ஸ் சயின்ஸ் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த RAA, அதாவது ராஷ்ட்ரிய அவிஷ்கார் அபியான் அப்படிங்கிற திட்டம் நடைபெற்றிருக்கும். அதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி சப்போர்ட் பதே பாரத் ப்ரோக்ராம் டு டெவலப் ஃபவுண்டேஷனல் ஸ்கில் அட் ப்ரைமரி லெவல். ஏற்கனவே நம்ம பதே பாரத் அப்படிங்கிறத SSIலேயோ படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்குங்க. இது எதுக்குன்னா ப்ரைமரி லெவலில் உள்ள ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக, அந்த 1 to 2ன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பார்த்துக்குங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்காக, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த அதாவது இந்த பதே பாரத் ப்ரோக்ராமை இதில் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி அந்த இதை பண்ணுறாங்க. இது முக்கியமாக அதில் சமக்ர சிக்ஷன் அபியானில் டிஜிட்டல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்கலாம், கீழே வருது. அதாவது சப்போர்ட் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட் இன் ஆல் செகண்டரி ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years. இது என்னென்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் போர்ட்ஸு, TDH சேனல், இதன் மூலமாக என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது. அதே மாதிரி டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் லைக் UDISC, அதாவது யூனிஃபார்டு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், இந்த அப்ரிவேஷன் முக்கியம், படிச்சுக்குங்க. அதே மாதிரி ஷாஹூன், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்லாம் இது பண்ணுறதுக்காக ஷாஹூனுங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி ICT டு பி ஸ்ட்ரென்த், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது UDISC, ஷாஹூன், ICT இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேட்டி பச்சோ பேட்டி பதோ 2015 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம், அதையும் இதில் செயல்படுத்துகிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி கஸ்தூரி காந்தி பாலிகா வித்யாலயாஸ், அதாவது கேர்ள்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கூலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஸ்வச் வித்யாலயா, அதாவது சுகாதாரம், கல்வி நிலையங்களில் சுகாதாரத்தை பேணி கேட்கறதுக்காக ஸ்வச் வித்யாலயா அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம், உங்களை தற்பாதத்துக்குள்ள நிறைய திட்டங்கள் இதில் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஃபோக்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டு எஜுகேஷ்னலி பேக்வர்ட் பிளாக்ஸ், EBBS அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது LWV அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது இந்த நக்சலிசம் அந்த மாதிரி ஏரியாவில் பாதிக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஸ் கொடுக்குறாங்க. LVW, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிக்ட் SFT, அங்கேயே என்ன பண்ணுறாங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த திட்டத்தை நடத்துகிறாங்க. பார்டர் ஏரியாஸில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 117, அதாவது நிதி இயக்கில் சொல்லப்பட்ட 117 அந்த அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணி அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை நடத்துகிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதை கௌசால் விகாஸ் யோஜனா 2015 பிரைம் மினிஸ்டர் மோடியால் ஆரம்பிக்கப்பட்டது. திரு மோடியால் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா ஒரு யூத் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டெவலப் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இது கௌசல் விகாஸ் யோஜனா. இதையும் இதில் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CWSN. இந்த அப்ரிவேஷன்லாம் ரொம்ப முக்கியம். அவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு டிஜிட்டல் முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரசாத் ஆப், அதே மாதிரி பிரைலி எய்ட்ஸ், அந்த படிக்கிறவங்களுக்கு கணிதவியலுங்க சொல்லிக் கொடுப்பாங்க, பிரைலி எய்ட்ஸ். அதே மாதிரி அசிஸ்டிவ், அது அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகரமான உபகரணங்களையும் இந்த பிரசாத் ஆப்பையும் பிரைலி எய்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. CWN, சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் லேர்னிங்கை பொறுத்தவரை BM இ-வித்யா, திக்ஷா, ஸ்வயம் அந்த சேனல் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ரிமோட் டிஜிட்டல் டீச்சிங்கை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இது 3 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வொகேஷ்னல் அண்ட் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கல்வி, அதாவது தொழிற்கல்வி மற்றும் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை
9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுமாதிரி ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கிட்ஸு கொடுக்குறது. அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிப்பண்ட் ஒரு சிறு ஊக்கத்தொகை கொடுக்குறதெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் மானிட்டரிங் அதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கலா உத்சேவ், ரங் உத்சேவ் அப்படிங்கிற சில இதையும் பண்ணுறாங்க. அதாவது கலை சம்மந்தமான சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதே மாதிரி யூத் அண்ட் ஈஓ கிளப்ஸ் என்விரான்மெண்டல் சார்ந்த அந்த அவங்களுடைய ஆர்வத்தை பெருக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேஷ்னல் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க, NAS. அதாவது 3வது, 5வது, 8வது, 10வது மாணவர்களின் கல்வித்தரத்தை ஆராய்வதற்காக நேஷ்னல் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷாலா இவால்வேட்டிங், அதாவது ஷாலாங்கிறது பார்த்திங்கன்னா இவால்வேட்டிங் ஸ்கூல். அந்த ஷாலா அப்படின்னு தான் இது எதுக்குன்னா இவால்வேட்டிங் ஸ்கூலை இவால்வேட் பண்ணுறதுக்காக அந்த ஷாலா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆன்லைன் தளம் ஒரு இது நடத்துகிறாங்க. சரிங்களா? ஷாலாங்கிறது ஸ்கூலில் இவால்வேட் பண்ணுறதுக்கு. இந்த NASங்கிறது பார்த்திங்கன்னா 3, 5, 8, 10 மாணவர்களுடைய கல்வித்தரத்தை ஆராய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராமை வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் போதுமானது. கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குற சேர்ந்துக்குங்க. வருகிற வாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலாம். அது நடத்த யூனிட் வைஸாக பண்ணலாம். அதாவது சைக்காலஜி ப்ளஸ் இது தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் GK ஒரு 75 கொஸ்டின். அது பார்த்திங்கன்னா நம்ம வச்சு ஒரு 20 டெஸ்ட்டு ப்ளஸ் 3 ஃபுல் டெஸ்ட் ஒரு குறைந்த கட்டணத்தில் நம்ம பிளான் பண்ணிக்கிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.